Praise the Lord. For Jesus Ministry சார்பாக பேசும் வேதம் இன்றைக்கு நம்மோட கூட பேசுகின்ற ஒரு நேரம். நம்மள யாராவது பார்த்தா இயேசுக்கும் உங்களுக்கும் என்ன சொந்தம், அவர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு என்னுடைய கடவுள், இயேசு என்னுடைய தெய்வம், அவர் தான் என்னுடைய ரட்சகர், அவர் தான் என்னுடைய மீட்பர். ஸோ வாட் இஸ் யர் ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின்னு கேட்டோம்னா, வித் ஜீசஸ் ஹி இஸ் மை காட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவானா, ஹி இஸ் மை ஃபாதர் அண்ட் ஐ எம் ஹிஸ் சைல்ட். ஏன்னா அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி பார்க்கிற புத்திர சுவிகார பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, ஸோ அவர் என்னுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளை, அந்த உறவுல நாங்க இருக்கோம், அவர் என்னுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா see what God wants us to be. யோவான் 15:15 அவர் நம்மளை ஒரு சீஷனாகவோ இல்லை ஒரு வேலைக்காரனாவோ ஏற்றுக்கொள்ள அவர் விரும்பலையா. அவர் நம்மை ஒரு சிநேகிதனாய், அல்லேலூயா, அவர் நம்மோடு கூட ஒரு சிநேகிதனாய் இருக்க விரும்புறாராம். ஒரு சிநேகிதன், ஒரு ஃப்ரெண்ட் அப்படின் போது பாருங்களேன், தோல் மேல கை போட்டு உரிமையாய் சரிசமமா பேசணும்னு விரும்புறார். ஏன்னா அவர் எதையுமே மறைச்சு வைக்கலையா. பிதா சொன்னது எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டாராம். அதே மாதிரி அவர் என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஃப்ரெண்டா வந்துட்டா, there will be nothing secrets in between us, இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நம்ம குடும்ப காரியங்கள், பிள்ளைகளை பத்தி, வேலையை பத்தி, நம்மளுடைய பர்சனல் லைஃப், நம்முடைய அந்தரங்கமான காரியங்கள் எதுவுமே அவருக்கு மறைஞ்சிருக்காது. அவரை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட் அப்படின் போது he wants to be very closer. நம்மளை விட்டு ரொம்ப தூரமா நம்ம பிரிக்கிறோம்ல. ஒரு சிலர் சொல்றோம், கடவுள் இயேசு ரொம்ப பரிசுத்தர், அவர்கிட்ட போறதுக்கே நம்மளுக்கு தகுதி இல்ல. இல்ல, இயேசு நம்ம கூட இருக்கணும்னு விரும்புறாராம். ஒருத்தர் கைப்பிடிச்சு நடக்கணும்னு விரும்புறாராம். எப்போதும் நம்ம கூடவே இருக்கணும்னு விரும்புறாராம். நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்ம தேவைகளை பார்த்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில அவர் ஒரு பெரிய ஒரு பாட்டா இருக்கணும்னு அவர் விரும்புறாராம். ஸோ இன்னைக்கு பிரியமான தெய்வ ஜனமே, எத்தனை பேர் ஒருவேளை இயேசுவை உங்கள் கடவுளாய், தெய்வமாய், தகப்பனாய், ரட்சகராய், மீட்பராய், இது எல்லாத்தையும் காட்டிலும் இன்னைக்கு இயேசுவை உங்களுடைய ஃப்ரெண்டா, சிநேகிதனாய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? பிரியமான தெய்வ ஜனமே, when God is a friend today, we should not worry about anything. Amen. ஆண்டவர் என்னுடைய சிநேகிதனா இருக்கும்போது என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். என்னோடவே கூட இருப்பார். என்னை விட்டு விலகாமல் இருப்பார். அவர் எப்போது எனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். அவர் என்னோட கூட இருக்கும்போது அவருக்கு தெரியாம நான் எதையும் செய்ய முடியாது. அவருக்கு பிடிக்காதது நான் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு பிடிக்காது அவர் எதுவும் செய்ய முடியாது. ஸோ இன்னைக்கு இயேசு என்னுடைய சிநேகிதன், ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு இயேசுவை நம்மளுடைய ஃப்ரெண்டா, நம்மளுடைய உண்மையான ஒரு சிநேகிதனா, நம்ம எப்பவுமே இணைந்திருக்கிற ஒரு ஃப்ரெண்டா இயேசுவை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வெல்கம் பண்ணலாமா? Amen. So let our days be changed. இது வரைக்கும் நம்மளுக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா the one friend and the best friend is Jesus. அப்படின்னு ஜீசஸ் நம்ம ஃப்ரெண்டா ஏத்துப்போம். நம்ம வாழ்க்கையில எல்லாம் காரியங்களும் மாறும். நம்ம குடும்பத்துல மாறும், பிள்ளைகள் காரியம் மாறும். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மோட கூட எப்போதும் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுப்பார். ஸோ இன்னைக்கு இயேசு என்னுடைய நண்பன், he is my friend, he is my everything அப்படின்னு ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? 2 பேருக்குள்ள எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாதபடிக்கு இயேசுவின் கையை பிடிச்சிட்டு அவர் தோல் மேல சாய்ஞ்சி அவரை நம்மளுடைய சிநேகிதனாய் உரிமை பாராட்டி அவரிடத்துல எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுவோம். அவரோடு நம்ம சேர்ந்து வாழ பழகி கொள்வோம். Amen. God bless you all.